நான் என்ன பாகிஸ்தான் குடிமகனா? ஆவேசமான துரை வைகோ. பம்பரம் இல்ல, பிளான் பி ரெடி. விஜயபாஸ்கர் வேலை இங்க வேண்டாம். எச்சரித்த திருச்சி மதிமுக வேட்பாளர். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுக திருச்சி தொகுதியில் போட்டியிட இருக்கிறது. சொந்த சின்னத்தில் மட்டுமே மதிமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பம்பரம் சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அவசர முறையீடு செய்யப்பட்ட நிலையில் நேற்று இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வைகோ தரப்பில் தங்களுடைய கோரிக்கையை ஏற்று கட்சி நிர்வாகிகளின் பெயர்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்யவில்லை. நாளை கடைசி நாள் என்பதால் தாங்கள் கோரிக்கையை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர், சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால்தான் ஒரே சின்னம் ஒதுக்கப்படும். மதிமுக கோரிக்கை மீது இன்று முடிவெடுக்கப்படும். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பகுதியின் தேர்தல் அதிகாரி தான் முடிவெடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. பம்பரம் சின்னம் தற்போது பொது சின்ன பட்டியலில் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். மேலும் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கோரிய மனு மீது புதன்கிழமை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் 2 தொகுதியில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும், ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்து மதிமுகவுக்கு தகவல் அனுப்பியுள்ளது. இது மதிமுக தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 14 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொகுதியின் தேர்தல் அதிகாரிதான் முடிவெடுப்பார் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பம்பரம் சின்னம் பொது சின்னமாகவோ ஒதுக்கீட்டு சின்னமாகவோ வகைப்படுத்தப்படவில்லை என சொல்லப்பட்டது. முன்னதாக இன்று காலை திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம்தான் கூறியுள்ளது, நீதிமன்றம் கூறவில்லை. மதியம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வரும்போது எங்கள் வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்து பம்பரம் சின்னத்தை கேட்பார்கள். சின்னம் விவகாரத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். வேட்பாளர் நல்ல வேட்பாளர் என்றால் அவரின் சின்னம் என்ன என்பதை தேடும் மக்கள் அதிகம் இருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க 24 மணி நேரம் கூட தேவைப்படாது. பாஜகவை உண்மையாக எதிர்க்கும் அணியாக திமுக அணி இருக்கிறது. திருச்சியில் அந்த அணி சார்பில் மதிமுக போட்டியிடுகிறது. இது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். நீதிமன்றம் எங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஒருவேளை அது காலதாமதமானால் வேறு சின்னங்களில் போட்டியிடுவோம். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் உள்ளிட்டவை பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கேட்ட ஆவணங்கள் கொடுத்து விட்டோம். ஆனால் பம்பரம் சின்னம் ஒதுக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணத்தை கூறுகிறார்கள். மதிமுக, விசிக மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கவில்லை. பாஜகவை எதிர்க்கும் அரசியல் இயக்கங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. அதிமுகவினர் பதற்றத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சின்னமே முடங்க வாய்ப்பிருக்கிறது. கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எனக்கு வாழ்த்து கூறுவதைப் போல் பேசியுள்ளார். எதிர்க்கட்சிகளை முடக்க நினைக்கும் பாஜகவிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் உள்ளிட்டவற்றை கொண்டு ஏதாவது ஒரு விதத்தில் இடைஞ்சல் கொடுத்து வருகிறார்கள். என்னை வெளியூர் வேட்பாளர் என்கிறார்கள். நான் பாகிஸ்தானிலிருந்து வரவில்லை, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன்தான். திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு வந்துள்ளேன் என்றார். 1994ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மதிமுக 1996ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்குகள் பெற்றதால் அந்த கட்சியின் அங்கீகாரம் இழந்தது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.